ஃபஸ்ட்டு பயமே வந்து நம்மளை கரெக்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்கோன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையான்றது தான். அதே மாதிரியே கரெக்டாக நான் பிரதீபா அவங்க பக்கத்தில் நின்றுருந்தேன். யாரோ பக்கத்தில் நிற்கிறான்னு நினச்சிட்டு விட்டு போயிட்டாங்க எல்லாரும். நாங்கள் தனியாக தான் நின்றுருந்தேன். சரி, அப்போவே நினச்சேன், அதாவது கட் பண்ணிட்டு திரும்பி இந்த இருக்குள்ளே வந்துடலாமா இல்லை எப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. என் பேர் கௌஷிக், நான் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் நன்றிங்க வந்ததுக்கு. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் அலெக்ஸ் பாண்டியன் சாருக்கும், அதுக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கிய காரணமாக இருந்தால் நிக்கில் சாருக்கும் வணக்கம், நன்றி. இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். நிக்கில் சார் விடாமல் சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக கும்பகோணத்திலே தங்கி பழகி அந்த நான் வந்து என் பிறந்த ஊர் வந்து மயிலாடுதுறை தான். அப்பாவோட ஊர் சென்னை, பட் நான் மயிலாடுதுறையில் பிறந்தவன். ஸோ அதனால் கும்பகோணம் வந்து ரொம்ப பக்கம் தான் எனக்கு. பட் நான் கும்பகோணம் ரொம்ப ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அருமையான மக்கள், எல்லோரும் அவ்வளோ வெல்கமிங்காக இருந்தாங்க. சினிமா எக்ஸ்பீரியன்ஸை விட அங்கே பழகின மக்களுடைய அன்பும் பாசமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு கும்பகோணம் மக்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து லேயர்ஸாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அழகான ஒரு கிராமத்து காதல் கதை. அதே மாதிரி ஒன் சைட் லவ், ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஒப்பீனியனில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒன் சைட் லவ் ஸ்டோரி. ஒரு காதலன் அவன் காதலை எப்படி சொல்ல வந்து தவிக்கிறான், அவனுக்குள்ளேயே வச்சுக்கிறான்றது ரேர் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கோம். அதே மாதிரி நிறைய சமூகத்துக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், சோஷியல் டிஸ்கிரிமினேஷனை பற்றியும் சில விஷயங்கள் வரும். அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்றத பற்றியும் பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி கேமராமேன் பற்றி சொல்லி ஆகணும். டிஓபி அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் வாங்கின மொதல் சம்பளம் இந்த படத்துக்கு தான் 1500 ரூபா கொடுத்தாரு அண்ணன்கிட்ட. இந்த படத்துக்கு சொன்னாரான்னு தெரில, பட் அண்ணன் கையில் தான் 1500 ரூபா வாங்கினேன்னு சொன்னார். நானும் தான் வந்து மொதல் சம்பளம் வாங்கியிருக்கேன் இந்த படத்தில். பட் இந்த படம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்கு. ஸோ அப்பப்போ அந்த போட்ட அட்வான்ஸையும் பெட்ரோல் போடணும் கௌஷிக், தப்பாக எடுத்துக்காதீங்க கௌஷிக், நான் திரும்பி கொடுத்துட்றேன். அப்புறம் இங்கே போன கௌஷிக், அங்கே போன கௌஷிக்னு போட்டது எல்லாத்தையும் திரும்பி வாங்கிட்டாரு. இந்த படம் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் எனக்கு பேமெண்ட்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் எல்லாரும் படம் வந்து பாருங்கள். பார்த்து அடுத்தடுத்து எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ், நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் எடிட்டர் பற்றியும் சொல்லணும். இந்த படத்தில் நிறைய சின்ன வயசு பசங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னையும் சேர்த்து எந்த சினிமா பின்பலமும் இல்லாத இளைஞர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அது வந்து நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். ஏன்னா நான் 4 இயர்ஸாக, அதுக்கு முன்னாடி 2019 நான் ட்ரை பண்ணிருக்கேன். அப்புறம் இப்போ வந்து ஒரு 4 இயர்ஸ் நல்ல பக்குவம் அடைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்குமே அது இருக்கும். ஸோ இந்த மேடை அமைச்சு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸோ இதை நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் நிறைய பேரை தேங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஃபியூ மொமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட்லி பேரண்ட்ஸ், தேங்க்யூ. அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணதுக்கு. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பட் இங்கே வந்திருக்காரு, தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் அலெக்ஸ் பாண்டியன் சார், தேங்க்யூ. ப்ரொடியூசர் அண்ட் கோ ப்ரொடியூசர் பிரபாகர் சார் அண்ட் கார்த்திக் வீரப்பன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நல்ல ப்ரொடியூசர்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சினிமாவோட நிலைமை வந்து சின்ன படங்களுக்கு, அதாவது சின்ன படங்கள்ன்ற சென்ஸில் லோ பட்ஜெட் படங்களுக்கும் பெருசாக பின்புலம் இல்லாத ஸ்டார் காஸ்ட் இல்லாத படங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரியான நிலைமை இங்கே இருக்குது. அதை நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களை மாதிரி யங் டேலண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா நிறைய நேரத்தில் நான் வந்து இந்த அவங்கள பார்க்கும்போது, இது நான் காமெடி தான் சொல்கிறேன், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இந்த வடிவேல் படத்தில் வந்து ஒரு ஆட்டோக்காரர் வருவார்ல, எங்கள் ஃபேஸ் கட்டை பார்த்தாலே தெரியக்கூடாதா நாங்கள் தருவோமா தரமாட்டோமான்னு, அந்த மாதிரி ஒரு நிலைமையில வச்சு அவங்கள பயமுறுத்தி கூட நிறையா சினிமா வரும்போது, வேண்டாம் சார் இதில் படம் போடாதீங்க, வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு சஜஷன்ஸ் வந்த போது கூட எங்களை மாதிரி யங் டேலண்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு முன் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். பிரபாகர் சார் அண்ட் கார்த்திக் வீரப்பன் சார். அப்புறம் மை கோ ஸ்டார் பிரதீபா, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்து அவங்களோட எந்த ஒர்க்கும் நான் பார்த்தது கிடையாது. நான் சோஷியல் மீடியாலையும் ரொம்ப ஆக்டிவ் கிடையாது, மீடியா ட்ரெண்டும் கிடையாது, பட் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எந்த இடத்துலையுமே வந்து நான் எனக்கு நர்வஸாகவோ இல்லை
சுச்சுவேஷனும் வந்து எனக்கு வரவே இல்லை. ஸோ ஒரு ஃப்ரெண்டோட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதீபா. சிங்கிள் புலி சார், கஞ்சா கருப்பு சார், ஆருல் சார் அண்ட் டிஎஸ்ஆர் சார், ஆல் காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், வினோத் சார், பிரஹத் டிஓபி, எடிட்டர் லோகேஷ் உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன். லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ பிரில்லியன்ட் எடிட்டர். ஏன்னா ஒரு படம் வந்து எடிட்டிங் டேபிளில் தான் அசெம்பிள் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த படத்துலையும் வந்து நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு நிறையா சில பிரச்சனைகள்லாம் வந்தது. ப்ரொடக்ஷன் சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து லொக்கேஷன் கிடைக்காம நாங்கள் நினச்ச ஷார்ட்ஸ் வந்து சில நேரங்களில் எடுக்க முடியாமல் போனப்போ கூட எங்கேருந்து ஒரு ஷார்ட் எடுத்தாருன்னே தெரில. அப்புறம் உண்மையில நம்ம படத்தில் இருக்கிற ஷார்ட் தான் வச்சுங்களா இல்லை எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஷார்ட்டை நம்ம எடுத்த மாதிரி ஞாபகம் இல்லைன்னு இருக்கும். ஆனால் கரெக்டாக நான் வந்து அசம்பிள் பண்ணி சீக்வன்சஸாக படத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ வெரி டேலண்டட் யங் எடிட்டர் லோகேஷ், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நிக்கில் சார் அண்ட் டீம், என்ஆர் சார், என்ஆர் ரகுநந்தன் சார், தேங்க்யூ ஸோ மச். யூ பின் அ பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். நீங்கள் தான் ஆக்சுவலாக எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லணும். ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்களா, பார்த்ததும் பிடிச்சி போச்சு ஒன்று, அது எதுவுமே இல்லைங்க. நடிக்கும் போது ஒன்றுமே கிடையாது, பாட்டு எதுவுமே கிடையாது, வெறும் வந்து இமேஜினேஷன்லேயே பண்ணது தான் எல்லாமே. ஸோ அங்கே வந்து எங்கள் மைண்ட்லேயே நாங்கள் ரீ ரெக்கார்டிங் போட்டு ஆக்ஷன்லாம் பண்ணி சார் எடுத்துன்னு போய் கொடுத்தோம். அவர் வந்து கரெக்டாக எங்களுக்கு ஏற்ற மாதிரியே, இன்ஃபேக்ட் நாங்கள் எதிர்பார்க்கறத விட பயங்கரமாக எங்களுக்கு மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. யூஸ்வலாக இந்த மாதிரியான ரிஸ்க் வந்து ரொம்ப சில பேர் தான் எடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். You've always been supportive. And actor Sibi brother and Vishnu brother, thank you so much for coming. எனக்கு பழக்கம் கிடையாது, இங்கே தான் நான் பழகினேன். ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதே மாதிரி கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் யர் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ். டைரக்டர் விஜய் ஸ்ரீ சார், தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் மைக்கேல் கே ராஜா சார், டைரக்டர் எஸ்ஆர் பிரபாகரன் சார், வந்திருக்கும் அனைத்து நண்பர்கள், அப்புறம் எஸ்பிஓஏ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எஸ்ஓஏ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொன்னேன். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்தது அவங்க தான். எனக்கு சினிமா ஆசை இருந்ததே தவிர தைரியம் இல்லை. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட்லி நான் இது வரைக்கும் ஒரு கன்செப்சுவல் ஷூட்டுன்னு நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. சார் வந்து ரொம்ப மாசமாக ஹீரோயினை தேடி என்னுடைய ஃபோட்டோவை ரேண்டமாக பார்த்து தான் இது கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணதான் சொன்னார். ஸோ தேங்க்யூ சார். அதுக்கு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் டு டிஓபி பிரஹத் அண்ட் எடிட்டர் லோகேஷ். அவங்களோட ஜாபை இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அவங்களுடைய டேலண்ட்டை நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். தென் ரொம்ப நன்றி சார், மியூசிக் டைரக்டர் சார் என்ஆர் ரகுநந்தன். அவருடைய சாங்ஸை பிளேலிஸ்ட்டில் கேட்டதுலேருந்து இப்போது அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நீர் பறவையிலேருந்தே நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து இது வரைக்கும் இவ்வளோ நிறைய வருஷத்தில் இப்படி ஒரு வில்லேஜில் நடக்கிற ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி வரலன்ற ஒரு காத்திருப்புக்கு ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு பருத்தி வீரன் மைனா மாதிரியான ஒரு பாதிப்பை அவங்க எல்லாருக்குமே கொடுக்கும், நல்ல விதத்தில். இதில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. பார்க்குற எல்லா ஆண்மகன்களுக்குள்ளேயும் ஒரு கேள்வி அந்த கருத்தை பார்க்கும்போது தோணும். அதுக்குரிய விடை என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ படம் பாருங்கள். நவம்பர் 7th ரிலீஸ் ஆகுது. வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கௌஷிக் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ கௌஷிக். தேங்க்யூ. இந்த படம் வந்து கிறிஸ்டினா கதிர்வலன் அப்படின்னு தலைப்பு வச்சதுலேருந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் உள்ளே உட்காந்து வராங்க, ஃப்ளைட்டு மேலே உட்காந்து வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ராவல் இருந்துச்சு எனக்கு. நிச்சயமாக ஒரு ரெண்டு ஆண்டு இத்தனைக்கும் நல்ல ப்ரொடியூசர்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பணம் கொடுத்துட்டு பிரபா சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி ஏது பண்ணின்னு கேட்க மாட்டாங்க, பணத்தை மட்டும் தான் கொடுத்தாங்க. அடுத்து கார்த்திக் விருப்பம் சார், அவங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னெல்லாம் பிரச்சனையோ அப்பப்பெல்லாம் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு எந்த ஸ்ட்ரகிளும் கொடுக்கல. இவ்வளோ பெரிய தங்கமான ப்ரொடியூசர் அமைஞ்சும் கூட எனக்கு வந்து அது வந்து ஃப்ளைட்டு மேலே உட்காந்து வர மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவை வந்து வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ் சினிமா வச்சுருக்காங்க.
இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன படங்கள் என்கிட்ட சொன்னாங்க, சின்ன படங்கள் எடுக்காதீங்க, சின்ன படம் எடுத்தீங்கன்னா அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம், புது ஆட்களை நம்பி எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், புது ஆட்களை வச்சு சக்ஸஸ் பண்ணாதான் நமக்கு மரியாதை, ஆல்ரெடி ஜெயிச்சவங்களை வச்சு பண்ணோம்னா நமக்கான மரியாதை கிடையாது, அது வந்து நடிகரோட மரியாதை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுவாக இருக்கிற கௌசிகை வந்து சூஸ் பண்ணேன். அதுக்கு வந்து எனக்கு உறுதுணையாக இருந்தது வந்து நம்ம நிக்கில் சார் தான், நம்ம கலைமாமணி நிக்கில் சார். நம்ம கலைமாமணி நிக்கில் சாருக்கு வந்து எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். இங்கே இங்கே வந்து எஸ்ஆர் பிரபாகர் சார் வந்திருக்காங்க. அவங்களோட படங்கள்லாம் வந்து நமக்கெல்லாம் என்னது தாக்கத்தை ஏற்படுத்தி நல்லா தெரியும். அதெல்லாம் வந்து அவங்க வந்து இப்போ எல்லாரகந்தன் அழைப்பின் பேரில் இங்கே வந்தாங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் வந்து விஜய்சி அவர்கள், இயக்குனர் மைக்கேல் கே ராஜா அவர்கள், அவங்களுக்கு நன்றி. அப்புறம் என் படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் நன்றி. சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கோம் சிபி சார் அவர்களுக்கும் விஷ்ணு சார் அவர்களுக்கும் நன்றி. விஷ்ணு சார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிறப்பாக இருக்கேன், எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு சொன்னாங்க. அந்த சிறப்பை சேலஞ்சிங்காக எடுத்து கரியை பூசி கௌசிக்கு உருவாக்கியிருக்கோம். அதில் உண்மையிலேயே எல்லாரும் பார்க்கும்போது கௌசிக்கோட ஸ்டில்ல பார்க்கும்போது கான்ஃபிடென்ட்டாக வரவே வராது, அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ இதாக இருந்தார். அவர் கும்பகோணத்து பையனா போட்டு தண்ணியில் ஊற வச்சு சேத்துலாம் தடவி மாற்றி அவருக்கு கொண்டு வந்து வச்சுருக்கோம். அதுக்கு அவர் சப்போர்ட்டாக இருந்தார். அவர் வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்டார் ஹோட்டலு அது இது கிடையாது, எங்கள் கூட பக்கத்தில் படுத்திருந்தாரு, அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார். பணம் போட்டுடலாம். நீங்கள் தான் எனக்கு கோயில் கட்டுன்னு சொல்லுவீங்க, எனக்கு கோயில் கட்டுன்னு சொல்லுவீங்களா? பிரதீபா வந்து அவங்கள உட்காந்து பேசும்போது கதை கேட்டாங்க. அந்த கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சென்ஸாக இருப்பாங்க பிரதீபா வந்து அது எப்படி இது எப்படின்னு அவங்க வந்து ஐஏஎஸ் ட்ரை பண்ணுறேன், அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஐஏஎஸ்க்குலாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த டேலண்ட் எல்லாம் அவங்கள்ட்ட பேசும்போது தெரிஞ்சிச்சு. அவங்க கதை கேட்ட விதம், கதையை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நுணுக்கமாக இது எதுக்கு அது எதுக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக கேட்டுட்டு சார் நான் பண்ணுறேன் சார்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ பணம் தருவீங்கன்னு கேட்டாங்க. நான் இவ்வளோதான்னு சொல்லி சொன்னேன். அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கம்மி, இருந்தாலும் பணம் மேட்டர் இல்லை சார், நான் வந்து நல்ல படமாக இருக்குது, இது எனக்கான படமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பண்ணாங்க. அதேமாதிரி வந்து அவங்க வருத்தப்பட்டாங்க, சீரியல்லாம் பண்ணும்போதெல்லாம் நான் வந்து சரியாக நான் நடிக்கிறதுலாம் இன்னும் பெட்டர்னாங்க. நான் அவங்களை வந்து ஒரு ஃபஸ்ட்டு டேக்லேயே ஒர்க் பண்ணிட்டேன். அவ்வளோ நேர்த்தியாக ஆக்ட் பண்ணாங்க. அதேமாதிரி மலையாள சினிமாவில் கொந்தல் படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பிரதீபாலாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய கதாநாயகியாக இருப்பாங்க. கௌசிக் அந்த மாதிரி தான் இருப்பார்னு நம்புகிறேன். கௌசிக் வந்து நிச்சயமாக நான் கோயில் கட்டினாருன்னா அந்த மாதிரி இருப்பார்னு நம்புகிறேன். அதேமாதிரி வந்து நம்ம வந்து எங்கள் ப்ரொடியூசர் வந்து டாக்டர் ஆர் பிரபாகர் ஸ்தபதி, உலக புகழ்பெற்ற ஸ்தபதி. அவங்களுக்கு சினிமா துறை சம்மந்தமே கிடையாது. அவங்களை இழுத்து வந்து சினிமாவில் கொண்டு வச்சு ஏன்னா அது பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தாரெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்க வீட்டில் போய் அந்த காலிங் பெல் அழுத்தினோம்னா அவங்க வீட்டில் வந்து ஸ்டவ் ஆன் ஆகிடும். அவ்வளோ பண்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து குடும்பங்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க. நாங்கள் ஒன்றுமே செய்யல, எல்லாம் கொண்டாடுவாங்க என்னையும் பிரகத்தையும். அதேமாதிரி அப்புறம் வந்து பிரகத் வந்து நான் வந்து அவரை 15-16 வயசுல தான் பார்த்தேன். நான் பார்க்கும் போதே அவர் வந்து ஒரு 40 ஷார்ட்ஃபிலிம் பண்ணியிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இந்த இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன். நான் வந்து டைரக்ஷன் படித்தேன். டைரக்ஷன் கோர்ஸ் இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தேன். நான் வந்து என்னடா லேட்டாக வந்திருக்கேன்னு நினைப்பீங்க. நான் பிளானே லேட்டாக வரணுங்கிறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் சினிமாவில் வந்து டைரக்டராக முயற்சி பண்ணுற ஆளை வந்து அப்படி கொடுமைப்படுத்தி அங்கே இருக்காங்க. அதாவது என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் கேளுங்க, அவங்க வாழ்க்கைலாம் வந்து சின்ன பின்னமாக சீரழிஞ்சிருக்கு. ஏன்னா சினிமாக்குள்ளே வரதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்தோட உழைப்பு தியாகத்தை பண்ணால் மட்டும்தான் ஒரு இயக்குனராக வர முடியுது. அதுலேயுமே அவ்வளோ சவால் இருக்குது. ஒரு ஈஸி இல்லை ப்ரொடியூசரை போய் கன்வின்ஸ் பண்ணுறது. நான் வந்து அண்ணன் இந்த துறைக்கே சம்மந்தமாக அண்ணனை நான் கொண்டு வந்திருக்கேன். அதை விட எங்கள் கோ ப்ரொடியூசர் மிஸ்டர் கார்த்திக் வீரப்பன், அவங்க என் நண்பர். அவங்கள்ட்ட நான் அந்த படத்தை எடுத்து அந்த செல்லில் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் ஃபுட்டேஜை காட்டினேன். அந்த ஃபுட்டேஜை பார்த்தோன்னே அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு எமோஷனல் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் அவரால் இயல்பாக இருக்க முடியல. சார் இந்த படத்தை நான் வந்து அது அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போகிறேன் சார்னு சொல்லிட்டு சப்போர்ட்டாக வந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ரிலீஸ் வரைக்கும் நான் என்னோட பேனரில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்களாம் அவரை பார்த்து மிரண்டுருவீங்க. அதாவது அவர் வந்து சாதாரண பார்க்குறதுக்கு எளிமையாக இருப்பார். ஆனால் அவரோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா
28ஆம் தேதி மதுரையில் வந்து ஒரு காலேஜில் வந்து ப்ரொமோஷனுக்கு போயிருந்தோம். அங்கே அவர் பண்ணியிருந்த விழா பார்த்தீங்கன்னா இதை விட பல மடங்கு பெரிய விழா ஆச்சு. அந்த விழாவில் அவ்வளோ பெரிய கொண்டாட்டம். இன்னும் அந்த அந்த ஃபுட்டேஜ் இன்னும் நாங்கள் வெளியிடும் போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய வரவேற்பு. அதெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணிட்டாரு. அவ்வளோ விஷயம் பண்ணார். தூங்காமல் இருந்து பண்ணார். அவ்வளோ உழைப்பு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, 28ஆம் தேதி அங்கே பண்ணணும். அடுத்து 29ஆம் தேதி வந்து நேரு காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன்லையும் சரியான வரவேற்பு. ரொம்ப எங்களுக்கு நல்லா கொண்டாடினாங்க. அதேமாதிரி அவ்வளோ அவ்வளோ உழைப்பு போட்ட கார்த்தி சாருக்கு மிக்க நன்றி. கார்த்தி சாருடைய உழைப்பு சாதாரண கிடையாது. எங்களுடைய ப்ரொடியூசர் வந்து டாக்டர் ஆர் பிரபாகர் சபரி சார் வந்து அவங்களெல்லாம் வந்து கோயில் கட்டி கும்பிடலாம். அவங்க எத்தனையோ சாமி சிலைகளை செய்கிறாங்க. நிச்சயமாக வந்து அவங்கள வந்து கோயில் கட்டி கும்பிடலாம். அவ்வளோ ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதில் நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது அதை விட பெரிய விஷயம். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கெல்லாம் எங்கள் தங்கமான ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம். அப்புறம் அது என்ஆர் ரகுநந்தன் இந்த ஸ்கிரிப்ட் நான் வந்து என்னைக்கு பண்ணணுமே ஃபஸ்ட்டு மேலே போட்ட புள்ளியார் சொல்லி வந்து என்ஆர் ரகுநந்தன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நீர்ப்பறவை படம் பார்த்தேன். அதோட பிஜிஎம் பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன் இவர் தான் நம்ம படத்தில் முத படத்தோட மியூசிக் டைரக்டர் நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு வந்து அவருடைய இசை என்னை வந்து பாதிச்சிருக்கு. இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், நான் சும்மா பெருமைக்கு சொல்ல, அவரோட தி பெஸ்ட்டை பண்ணியிருக்காப்புல. கிளைமேக்ஸ்லாம் ஒரு 25 நிமிஷம் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுருவாப்புல. நீங்கள் தயவுசெய்து எனக்காக இந்த படத்தை பார்க்காம மட்டும் இருந்தாங்க எல்லாரும். ஏன்னு கேட்டிங்கன்னா சவுண்டுக்காக நானும் சாரும் வந்து சவுண்டிங்காக இந்த படத்தை கொண்டு போய் பெருசாக சேர்த்துடணும். எல்லாரும் இந்த படத்தை சின்ன படங்கிறாங்க. சின்ன படம் தான் கிடையாது, பெரிய படம் தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த புது பசங்கள்லாம் போட்ட எஃபர்ட்லாம் எனக்கு வந்து அவங்க சின்ன பசங்க போட்டாங்க. ஆனால் இவ்வளோ ஜெயிச்ச என்ஆர் ரகுநந்தன் சார் வந்து அவர் போட்ட எஃபர்ட் வந்து மறந்துட்டேன். இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் வந்து அவங்கள பயன்படுத்தாமல் தான் இருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதுமாதிரி கொண்டாடக்கூடிய மியூசிக் டைரக்டர் எனக்கெல்லாம் பாட்டு ஒரு பாட்டு போட்டாப்புல சூப்பர் 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 அப்படியே டிக் பண்ணிகிட்டே போனோம். அதுமாதிரி பிஜிஎம் சொன்னாப்புல சார் நான் எந்த படத்துக்குமே உங்கள் படத்துக்கு போட்ட அளவுக்கு நான் வந்து டைம் எடுத்து போட்டுக்கிட்டே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, வியாபாரத்துலையும் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுலையும் சார் உப்மா படம் லிஸ்ட்டில் போயிடக்கூடாது சார், இந்த படத்தை பெரிய படமாக சேர்க்கணும்னு சொல்லிட்டு சின்ன விஷயங்கள்லாம் போஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே கவனித்து அது பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காப்புல. அவ்வளோ பெரிய இது. அதே மாதிரி அவங்க சார் சொன்ன மாதிரி வந்து கொண்டாடக்கூடிய சார் அவ்வளோ நகைச்சுவையாக பேசுவாப்புல. அவ்வளோ ஜாலியாக நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கை கட்டிக்கிட்டு ரொம்ப சீரியஸாக இருக்காப்புல. எங்களுக்குலாம் ஃபன்னு எங்களுக்குலாம் தாங்காதுங்கன்னா இந்த பெரிய மனுஷனா அப்படி பேசுகிறாப்புலங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பேசுவாப்புல. என்னகிட்ட பேசினா பரவாயில்ல, இந்த சின்ன பையன் அதே மாதிரி பேசுவாப்புல, அதே ஈக்குவலுக்கு பேசுவாப்புல. அந்த அளவுக்கு வந்து ஜாலியான பர்சனு. அவ்வளோ அந்த சிரிப்பு தான் ரொம்ப அவர் சிரிப்போட ரசிகர் நாங்கள்லாம். அதே மாதிரி நம்ம இயக்குனர் விஜய் சாரை பற்றி சொல்லணும். நான் என்ன தான் வந்து இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் படிச்சுட்டு திரைக்கதைக்கான கோர்ஸ்லாம் பண்ணிவிட்டு நான் டேரெக்டாக படம் பண்ணிடலான்னு சொல்லி வந்தேன். டேரெக்டாக படம் பண்ணுறதுக்கு வரும்போது எனக்கு ஒரு கேப் இருந்துச்சு. சரி, அந்த ஒரு 1 இயர் கேப் இருந்துச்சு. அந்த 1 இயர் கேப்பில் வந்து எனக்கு விஜய் சாரோட அறிமுகம் கிடச்சிச்சு. அவங்கள்ட்ட போகும்போது அவங்க சொன்னாங்க, அவங்களோட அனுபவத்தை வந்து சரி சொன்னாப்புல இப்படி பண்ணீங்க, இவர் ஹீரோனா இப்படி போட்டுங்க, ஹீரோயின் இப்படி பண்ணீங்க. அதே மாதிரி வியாபாரத்துலேயும் சில விஷயங்கள் அவங்க கூட இருக்கும்போது எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் படம் ரிலீஸ் அப்போ அவர் கூட 2 படம் ரிலீஸ் அப்போ நான் கூட இருந்தேன். அதனால் ரிலீஸோட ஸ்ட்ரகிள் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. தேட்டருக்கு போடுறது என்ன சவாலுங்கிறது தெரிஞ்சு அந்த மாதிரி அந்த சவாலெல்லாம் அவரோட இருந்து பார்த்ததுனால எனக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் நீங்கள் நினைப்பீங்க நல்ல தேட்டர் கிடைக்கணும் எல்லாம் வாழ்த்துறீங்க. நிச்சயமாக எனக்கு வந்து நீங்கள் பாருங்கள் சரியான தேட்டரில் நம்ம படம் வரப்போகுது. அதோட சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த படம் வந்து கேரளாவில் ஒரு 20 தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுமாதிரி கர்நாடகாவில் வந்து இந்த படத்துக்கு கேட்டாங்க. எந்த ஒரு சின்ன படத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருந்திருக்குமான்னு தெரியல. கர்நாடகா வாய்ப்பை வந்து எனக்கு வந்து என்ஆர் ரகுநந்தன் சார் தான் அனுப்பிச்சி கொடுத்தாங்க. கேரளா வாய்ப்பை வந்து எனக்கு சிறில் சாருங்கிறவர் அனுப்பிச்சி கொடுத்துருக்காரு. அதனால இந்த படம் வந்து சின்ன படமாக நிச்சயமாக வராது. அதே மாதிரி எனக்கு முதல் நம்பிக்கை என்னென்னா பத்திரிகையாளர் தான். நம்ம என்ன படம் எடுத்தாலும் சரியாக படம் எடுத்துட்டா பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் வந்து இந்த படத்தை கொண்டு போய் பெரிய படமாக சேர்த்துருவாங்க. அவங்க சப்போர்ட்டில் தான் நம்ம வரணுங்கிறது தான். எனக்கு இங்கே ஒரு அரசியல் இருக்குது, இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் தாண்டி மீடியா நினச்சாங்கன்னா நம்ம படத்தை வந்து நம்ம நினச்ச மாதிரி சேர்த்துடலான்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கேன். நீங்களாம் சப்போர்ட் பயங்கரமாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் சில நல்ல படங்கள்லாம் கொண்டாடிருக்காங்க. அயோத்தி மாதிரி படங்கள், அப்புறம் போகுமிடம் தூரமில்லை படங்கள், அப்புறம் வந்து அந்த ஒரு படங்கள்லாம் வந்து கொண்டாடுறதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்களுடைய நீங்கள் தான் கொண்டாடினீங்க, அதை மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாதிரி எங்கள் படத்தையும் கொண்டு போய் சேர்த்துருங்க. அதை உங்களோட தாழ்மையோடு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து இந்த படத்தில் நடிச்ச ஹீரோலாம் ஐயோ அவர் தங்கம்.
கோயில் கட்டிடுவார். ஹீரோயினி சொல்ல வேண்டியதில்லை. அது மாதிரி அவர் சிலிம்சன் சிவாலாம் எனக்கு பார்த்தாவே சிரிப்பு வரும். அவர்லாம் நான் விரும்பி வைப்பேன். அவர் சின்ன சின்ன அசைகள்லாம் அப்படியே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். சில பேர்லாம் சொன்னாங்க என்ன இதோ பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ படமாக பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. நான் சென்டரில் உட்காந்தேன். ஒரு 30 பேருக்கு மத்தியில் உட்காந்து படம் பார்த்தேன். அவ்வளோ பேர் அவருடைய காமெடிலாம் என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஆர்டி சங்கர் சார், அப்பா, அவருடைய உயரமே வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து பிரகாஷ்ராஜ் சாருக்கு ஈக்குவலாக இருக்க வேண்டிய ஆள். அவ்வளோ பெரிய டேலண்ட். எங்கள் படத்தில் ஒரு படம் ரோல் பண்ணியிருக்காப்புல. இவ்வளோ நேர்த்தியாக இவ்வளோ இயல்பாக ஒரு கேரக்டரை பண்ண முடியுமா அப்படின்னு நாங்களாம் மறந்துட்டோம். மியூசிக் டைரக்டரே சொன்னாங்க. அது கரெக்டாக இன்டர்வல் பிளாக்ல ஒரு சீன் வரும். பிரதிபாவுக்கும் இவருக்கும் நம்ம ஆர்வ சாருக்கும் ஒரு சீன் வரும். அந்த சீன்லலாம் மிரட்டி விட்டாப்புல. அதெல்லாம் எனக்கு ரொம்ப இந்த சின்ன படத்தை நம்பி இவங்கெல்லாம் வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த பெரிய படமாக ஆக்குனாங்க. அதுக்கு இவங்க எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டரை சொல்லி ஆகணும். எடிட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா அந்த ட்ரெய்லரு, சாங்ஸு, படம் ஃபுல்லாக பாருங்கள். எடிட்டர் ஒரு மேஜிக் பண்ணிருக்காப்புல. நான் வந்து இந்த யங் டேலண்ட்டை தான் பிடிச்சேன். பிரகத் எப்படியோ அது மாதிரி தான் வந்து இவர் லோகேஷையும் பிடிச்சேன். லோகேஷை பார்த்தேன், இல்லை அது இது சாதாரண கட்டா இல்லையே, இந்த கட்டெல்லாம் மிரட்டுது அப்படின்னு பார்த்து தான் கண்டுபிடிச்சி அவர் இதை எடிட்டராக போட்டேன். அதேமாரி என் படத்தை வந்து இன்னொரு கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு அவர் சிறப்பு சேர்த்துட்டாரு. அது நன்றி. அதேமாரி பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாப்புலன்னா 6 மணி வரைக்கும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. இந்தமாரி சின்சியராக வேலை பார்க்குற ஆளை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ வெறித்தனமான வேலை பார்க்குறாப்புல. அதேமாரி இந்த விழாவுக்கு வந்து எங்கள் நடிகர்கள், எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள், ப்ரொடியூசர்ஸு, மற்ற எல்லாருடைய குடும்பத்தினர் வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து தன் பிள்ளைங்களை வந்து அவங்க எல்லாரும் பாராட்டும் போது கொண்டாடுறாங்க. அந்த நிகழ்வு வந்து அது மிகப்பெரிய கவிதை. அது என்னோட படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு அவங்களுடைய இது. அதேமாதிரி என் படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணும்போது கேமராமேன் எழுதிக்கிட்டு இருந்தாப்புல. கேமராமேன் படத்தில் ஒரு பொண்ணு எழுதாங்க. அந்த பொண்ணு வந்து ஜனனி. அந்த ஜனனி பார்த்தீங்கன்னா என் படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ரோலும் வந்து ஒரு பாராட்டக்கூடிய ரோலாக இருக்கும். அவங்களுக்கு அந்த வாழ்த்துக்கள். அதேமாதிரி எங்கள் கோ ப்ரொடியூசருடைய கம்பெனி மிஸ்டர் டெல்டா கிரியேஷன்ஸ், அதோடைய கிரியேட்டிவ் ஹெட் வினோத் சாருக்கு வணக்கம். என்னுடைய துணை இயக்குனர்கள் சஞ்சய், அப்பு, சாரதி, கோகுல், வரதராஜன், நம்ம வந்து பிரகதீஷ், இவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும்.